ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பேஷன் கிச்சன். நான் பூர்ணிமா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் பார்க்குறது இதுவே முறைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஸ்வீட் கார்ன் பரோட்டா தாங்க பண்ண போகிறோம். ஸ்வீட் கார்ன் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தியும் கூட. ரொம்ப சிம்பிளாக அதை வச்சு எப்படி பரோட்டா செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் அந்த பரோட்டா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு எடுத்திருக்கேன், ஒரு 3.5 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதே அளவு சோளம் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பல்லாக உதுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கார்ன் நல்லா அரைச்சாச்சு. இதுக்கு வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். ஸ்மூத்தாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த கோதுமை மாவில் அரைச்ச இந்த கார்ன் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதே அளவு கார்ன் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே 1.5 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா குழந்தைங்க இருக்காங்க, சேர்க்க முடியாதுன்னா சேர்க்க வேண்டாம், ஆப்ஷனல் தான் இது. ஏன்னா ஸ்வீட் கார்ன் இல்லையா, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால் நான் பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூடவே ஒரே ஒரு ஸ்பூன் அளவு ஓமம் எடுத்து வச்சுருக்கேன். ஓமத்தை நல்லா இந்த மாதிரி ஒரு வாட்டி க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இவ்வளோதாங்க. இந்த மாவை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். மாவு பிசைஞ்சாச்சு, நல்லா இந்த அளவு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதை பால்ஸாக உருட்டி நம்ம எப்படி பண்ணுறது பரோட்டா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பாலாக உருட்டினதை கோதுமை மாவில் டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சப்பாத்தி மாதிரியே நம்ம நவுத்த வேண்டியதாக. ரொம்ப சப்பாத்தி அளவு மெலிசாக வேண்டாம், கொஞ்சம் கனமாக இருக்கும் போது ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா ஓரளவு திக்காக நான் பண்ணியிருக்கேன். இந்தளவு திக்காக இருக்கணும். இந்த டைமில் நம்ம நெய்யோ இல்லை எண்ணெயோ க்ரீஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி தடவினதுக்கப்புறமா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கேயும் லைட்டாக தடவிக்கோங்க. அவ்வளோதான், ஃபோல்ட் பண்ணியாச்சு. திரும்பவும் மாவு தொட்டுட்டு கொஞ்சம் மெலிசாக இட போகிறோம். இப்போது நல்லா திரட்டியாச்சு. இந்தளவு திரட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்தளவு திரட்டிக்கோங்க. மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப அழுத்தி நீங்கள் திரட்ட முடியாது. கோதுமை மாவு தான், ஆனால் கார்ன் போட்டிருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் திரட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பண்ண பரோட்டாவை இது மேலே போட்டு ஒரு பக்கம் ஹீட் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட போகிறோம். 2 பக்கமும் ஓரளவு பபிள்ஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் எண்ணெய் விட போகிறோம். நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா உப்பி வருது பாருங்கள். உள்ளே இருக்க அந்த நெய்யோ இல்லை எண்ணெயோவே போதும், நல்லா இந்த மாதிரி உப்பி வரும். வந்ததுக்கப்புறமா எண்ணெய் தடவுங்க. எண்ணெயோ இல்லை நெய்யோ நீங்கள் உங்கள் விருப்பம் தடவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் பெரட்டி போட்டு மேல் பக்கமும் அதே மாதிரி தடவிக்கோங்க. சூப்பரான எம்மியான கார்ன் பராத்தா ரெடி ஆகிடுச்சு. நல்ல லேயர்ஸோடு வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.